ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 சட்டசபை தொகுதிகளில் வென்றது விசிக. தேர்தலுக்கு பின் அமைந்த தாவேக அரசுக்கு ஆதரவளித்து அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவனை அமைச்சராக்க முயற்சி நடந்தது. முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியை திருமாவளவனுக்கு விட்டுத்தர தாவேக முன்வந்தது. அதை ஏற்க திருமாவளவன் மறுத்துவிட்டார். இதற்கிடையே விசிகவில் உட்கட்சி பிரச்சனையால் சிலர் திமுகவில் இணைய தயாராகி வருகின்றனர். அவர்களை சமாதானப்படுத்த சிலருக்கு வாரிய தலைவர் பதவி வாங்கி தருவதாக பேசப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தொகுதியை பெறவும் விசிக தலைமை முயற்சித்து வருகிறது. இதுகுறித்து விசிக நிர்வாகிகள் கூறியதாவது: ராஜ்யசபா எம்பி பதவிக்கு முயற்சி செய்தோம், அது காங்கிரசுக்கு தரப்பட்டது. தற்போது அதிமுகவினர் ராஜினாமா செய்த 4 தொகுதிகள் உட்பட 5 சட்டசபை தொகுதிகள் காலியாக உள்ளதால் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஏற்கனவே திருமாவளவனுக்காக திருச்சி கிழக்கு தொகுதியை விட்டுத்தர தாவேக முன்வந்தது. இடைத்தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியை விசிகவுக்கு ஒதுக்கும்படி கேட்டுள்ளோம். வன்னியர் மற்றும் பட்டியலினத்தவர் அதிகம் வசிக்கும் தொகுதி என்பதால் விசிகவுக்கு ஒதுக்கினால் வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளோம். மதுராந்தகம் தொகுதியை ஒதுக்காவிட்டாலும் வேறு தொகுதிகளில் ஒன்றை ஒதுக்குமாறு தாவேகவிடம் கேட்டுள்ளோம். திருமாவளவன் போட்டியிட்டால் தருவதாக தாவேக கூறுகிறது. தொடர்ந்து பேச்சு நடந்து வருகிறது என அவர்கள் கூறினர்.